மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று பொழுது நல்ல பொழுதாக எல்லாருக்கும் அமைவதற்கு இறைவன் அருளட்டும். இன்றைய நாள் விசுவாவசு வருடம் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை 5/2/2026 இரவு 10:58 வரை உத்தர நட்சத்திரம், இரவு 12:24 வரை சதுர்த்தி திதி, பகல் முழுவதும் மரண யோகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் நேயர்களே, சங்கடகர சதுர்த்தி. அதாவது பௌர்ணமி முடிச்சுட்டு 4வது நாளாக வரக்கூடிய சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த பிள்ளையார் வழிபாடுன்னு எல்லோரும் பண்ணுறீங்கல்ல, அதில் சங்கடகர சதுர்த்தி வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வழிபாடு. நீங்கள் நினைத்ததை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த நாள் என்றால் அது சங்கடகர சதுர்த்தி தான். அப்போது பிள்ளையார் வழிபாட்டுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். கொலக்கட்டை வைப்பாங்க, சுண்டல் வச்சுக்குவாங்க, ஸோ மோதகம் பண்ணிக்குவாங்க. இப்படி இதெல்லாம் பண்ணி இன்றைய நாளில் அந்த எம்பெருமான் விநாயக பெருமானை நீங்கள் நன்றாக வழிபட்டு உங்கள் குறைகளை அவரிடம் முறையிட்டு ஒரு நல்ல வழிபாட்டை வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். முடிந்தால் நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் ஒத்து வருமானால் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் செய்து வாருங்கள். உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாற்றப்படும், நல்ல நிலைகளுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். மேசராசி நேயர்களே, இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால ராசிக்கு 5லும் 6ஆம் இடத்திற்கும் நட்சத்திரம் போக வேண்டிய நாள். கொஞ்சம் கோபம், டென்ஷன், எமோஷனல், ரொம்ப ரோசமான சூடு சொரணை இப்படிங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு பணம் முக்கியம், பேர் முக்கியம், தொழில் முக்கியம் இப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அச்சுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிலையும் குறிப்பாக வீட்டுக்குள்ளே அல்லது வெளியில் கொடுக்கல் வாங்கலில், உத்தியோகத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இப்படி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். பட் உங்களுக்கு திறமை உண்டு, நீங்கள் சமாளித்து கொள்ளவும் முடியும். கொஞ்சம் வாய் விட்டுடாமல் அதை அமைப்பாக கொண்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தாராபலமுடைய நாளாக இருக்கிறதுனால ஏதாவது புதுசாக பண்ணணும், இல்லை ஏதாவது புதுசாக போய் பேசணும், யாரையாவது சந்திக்கணும், மொத்தத்தில் ஒரு புதிய முயற்சி எடுப்பதற்கு இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பாக நல்ல வெற்றியை கொடுக்கும், செய்து பாருங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்களும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற ஒரு ப்ரெஷரில், ஒரு ஓட்டத்தில் ஓடுற மாதிரி, ஒரு நெருக்கடியை சந்திக்கிற மாதிரி இப்படிப்பட்ட சூழல் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பகல் பொழுதுகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேத்திக்கு மாதிரி இந்த நாளும் சரியாக போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பயம் கொள்ள தேவையில்லை. ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் பெருகும். இடமாற்றங்கள் போகணுமா, இந்த நாளில் போய் நீங்கள் யாராவது உட்காந்து பேசுங்க. மேலதிகாரிகிட்ட போய் ஏதாவது ஒன்று சொல்லணுமா, இந்த நாளில் போய் சொல்லி பாருங்கள். இப்படிப்பட்ட உங்கள் தேவை சம்பந்தப்பட்ட அனைத்தையும் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடியவங்ககிட்ட போய் பேசுவதற்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிலையும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உறுதியாக தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றம், பொருளாதார மாற்றம், புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஏதோ அப்ளிகேஷன் போட்டு வர வேண்டியது, இல்லை ஒரு பட்டாவுக்கு அப்ளை பண்ண, இல்லை ஒரு லோனுக்கு எதிர்பார்க்குறேன் இப்படிங்கிற தகவலில் ஒரு நல்ல தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தின் 1, 2 பாதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களிலிருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நீண்ட தூரத்து ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சுப செய்திகள் பேசுவதற்கு வாய்ப்புகள் வரும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுடைய மன உத்வேகம், நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்ய போகிறோங்கிறத திட்டமிடுறதில்ல ரொம்ப ரொம்ப சிறப்பாக மற்றவர்கள் பார்த்து பாராட்டும்படி ஒரு புகழ் மாலை சூடுகிற அளவிற்கு உங்களுடைய பெருமை புகழெல்லாம் இந்த நாளில் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மிருகசீரிஷம் 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். எந்த தடைகளும் தாமதங்களும் எதுவும் வரப்போகிறதில்லை. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதற்கான முயற்சிகளுக்கு போங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சு கொடுத்து முடிச்சு அனுப்புவாங்க. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இறைவன் அருளால் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும்.
இதுவரைக்கும் எதிரியாக இருந்தவர்களெல்லாம் நண்பர்களாக மாற்றப்படுவார்கள். கடன்கள் கட்டி முடிக்கின்ற வாய்ப்புகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் இந்த நாளில் வரதை நீங்கள் பார்க்க முடியும். புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு திட்டம் போடுவீங்க. ஒரு ஆடிட்டரை பார்த்தேன், ஒரு ஆர்கிடெக்டை பார்த்தேன், நான் அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், இப்படிங்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அந்த உறுதியான அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தோணும். நீங்கள் தாராளமாக அவர்களை சந்தித்து ஒரு முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுமைகள் அதிகரிக்கிற காட்சிகள் தெரியும். பொறுப்புகள் கூடுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க 2 பேர் லீவ் போட்டான், எல்லாத்தையும் என்னவே பண்ண சொல்கிறாங்க. இல்லை தொழில் பண்ணுறவங்க 10 பேர் லீவ் போட்டாங்க, ஆர்டர் அனுப்ப முடியல, இப்படிங்கிற ஒரு பாரமான சூழல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொறுமையை கையாண்டால் இதை நீங்கள் வெற்றிகரமாக சமாளித்து கொள்ளுகிற ஆற்றல் உங்களிடம் உண்டு. அதிலும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் பழிச்சொற்களை வீசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பேசுகிறதுல நிதானத்தை கடைப்பிடிக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கூட நீங்கள் இன்முகத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கிறத பார்க்கலாம். பூச நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், எமோஷனல் இன்றைக்கி இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக இருந்தால் உங்களுடைய ஆற்றலின் காரணமாக கடந்து செல்ல முடியும். இதில் ஆயிலி நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் அரசு ஊழியர்களாக, மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக, அதுவும் குறிப்பாக இந்த கல்வி கற்கின்ற இடங்களில் பணியாற்றக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய பொழுதுகள். யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கோ அந்த வாய்ப்புகள் வந்துடும். ஆக இந்த நடை உடை பாவனைகளில் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு மிக கவனமுடன் செயல்பட வேண்டியது கட்டாயம். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சூடு பிடிக்கும். லாபங்கள் வேணுமா, இல்லை ஏதாவது முதலீடுகள் பண்ணணுமா, காசு வச்சு காசு சம்பாதிக்கணுமா, வாங்கின கடனை கட்டி முடிக்கணுமா, இல்லை புதுசாக கடன் வாங்க போகணுமா, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளுக்கும் தேவைப்படுகின்ற செய்திகளை, முடிவுகளை, பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு இந்த நாள் மிக இனிய நாளாக இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்ற அளவிற்கு புகழ் மாலைகள் சூட்டப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனம் கொண்டாட்டமாக மகிழ்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தாராபலன் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், இறைவனருள் உங்கள் பக்கத்தில் உண்டு. ஆகினால் முயற்சிகளின் மூலமாக வெற்றிகளை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். உத்தர நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்கும். பெரிய பெயர் புகழ் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதையோ ஒன்று திட்டம் போடுறதுக்கு ரொம்ப நாளாக யோசிப்பீங்க. அதுக்குண்டான சந்தர்ப்பம் இந்த நாளில் கிடைக்கும். ஒரு நீண்ட நாள் சந்திக்காத ஒரு நண்பரோ யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. நல்ல வார்த்தையை துவங்கி வைப்பாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா மனமகிழ்ச்சியை கொடுப்பதில் குறைபாடுகளே இருக்காது. ஆனால் தொழில்துறைகளிலே ஒரு இடைஞ்சல், ஒரு விதமான நெருக்கடிகள், பணக்குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். நீங்கள் அருமையாக சமாளிப்பீங்க. குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடணும். மற்றவங்களோட கமெண்ட் அடிக்கிறது, மற்றவங்களை பற்றி பேசுகிறது இதெல்லாம் இன்றைய பொழுது வச்சுக்க வேண்டாம். அதையும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தர நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப 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 நாமடக்கமாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. யாரையும் நம்பி பெரிய கமெண்ட் அடிக்கிறதோ, பேசுகிறதோ, சிரிக்கிறதோ, மகிழ்கிறது இதெல்லாம் போக வேண்டாம். நேராக வேலைக்கு போங்க, நேராக வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணக்குறைபாடுகள், பணப்பற்றாக்குறை, பெரிய திட்டங்கள் இருக்குது, பணம் இல்லை என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுனா சிறப்பாக இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள், அதற்கு தகுந்த மக்களிடம் அமர்ந்து பேசுகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம். சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக தொழில் ரீதியான முன்னேற்றம் ஒரு பக்கம் இருக்குது. புதிய பொருள்கள் வாங்குவது, அதில் மனமகிழ்வது. சில பேர் ட்ரெஸ் எடுக்க போவீங்க, சில பேர் நகை வாங்க போவீங்க, சில பேர் இருக்கிற காசை கொண்டு இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போடுறேன்னு சொல்லுவீங்க. இப்படியான ஒரு மனமகிழ்ச்சியை கொண்டாடி கொள்ளுகின்ற, பணத்தை வச்சு சந்தோஷம் இப்படிங்கிற பாதை இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு 9ல் குரு இருக்கிறார், 6ஆம் இடத்துல
சனி இருந்து கொண்டு செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய பொழுதிலையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், உத்தர நட்சத்திரமாக இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும், வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும். எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த மேலோட்டமான சிந்தனைகள் தோல்வியை கொடுத்துடக்கூடாது. இப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமாக யோசனை பண்ணி ஒவ்வொன்றையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்நாள். அதுலேயும் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தின் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமிட்டடாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். வேறு வழியே இல்லை சார், நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது, இப்படிங்கிற தன்மைகள் கிடைக்கும். இந்த ஒரு நாளை நீங்கள் சுமந்து தான் தீரணும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலக்கால் வைக்கிறது, ரொம்ப சுமையை தூக்கிறது, அப்புறம் கடைசியில் கொஞ்சம் புலம்பிக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ், பூமி லாபங்கள், ரியல் எஸ்டேட்டு, இப்படிப்பட்ட ஏஜென்சி சம்மந்தப்பட்ட துறையாளர்களுக்கு இன்றைக்கி திடீர் லாபங்கள் அல்லது வரும் அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்படி ஒரு தகவல் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பிரமாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். விருட்சகம் ராசி நேயர்களே, இந்த விருட்சக ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக, சந்தோஷமாக, சிறப்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாள். 10லும் 11லும் உங்கள் சந்திரன் இருக்கிற போது செய்தொழில் முன்னேற்றம், நல்ல லாபங்கள், மனோ ரீதியாக பெருமையாக மனம் ஒரு லகிக்கின்ற தன்மைகள், சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள். உங்களை சுற்றி உள்ளவங்கெல்லாம் உங்களை நீ இப்படி பண்ணிட்டியா பிரமாதம் அப்படின்னு பாராட்டுகிற அளவுக்கு ஒரு அவார்டு ரிவார்டு கொடுத்த மாதிரிலாம் தோணும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக விசாக நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது விருந்துக்கு போகிறது அல்லது விருந்து வைக்கிறது, வீட்டுக்குள்ளே விருந்தினர்கள் வர்றது, இப்படிப்பட்ட அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறத பார்ப்பீங்க. அனுச நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனி அல்லது நீங்கள் செய்கிற வேலை அல்லது நீங்கள் எடுத்துக்கிற தொழில், இதன் மூலமாக பெருமை கிடைக்கும். பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, புகழும் ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு பெருமைக்குண்டான விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வரதை பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு சாதித்தோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் மனோரீதியாக மிகப்பெரிய உத்வேகத்தை பெறக்கூடியவர்கள், பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது பெரிய லாபம் வருவதற்கான பாதை தெரியும். கண்டிப்பாக இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமான ஒரு நாளாக இருக்கிறத பார்ப்பீங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் பார்க்கின்ற வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையாவது வேலையை கொடுத்துட்டு நம்ம அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னா அவன் தப்பாக பண்ணி வைப்பான். அந்த பழியும் பாவமும் நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும். அது நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் இதை கவனிக்கணும். ஒருத்தரை நம்பி விட்டுட்டு போகிற வேலையை இன்றைக்கி ஒரு நாள் பண்ணாதீங்க. நீங்களே நேரடி களத்திலிருந்து உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த நாளில் கவனிக்கணும். அதிலையும் குறிப்பாக மூல நட்சத்திரத்தின் முதல் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் மூலமாக ஏதாவது தொல்லை வரலாம், நண்பர்களின் மூலமாக ஏதாவது ஒரு குறை ஏற்படலாம். இப்படிப்பட்ட தன்மைகள் வராமல் காத்துள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் எடுத்த காரியத்தை நீங்களே களத்தில் நின்று ஜெயிக்கணும். பூராட நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடர்பாடுகளான எண்ணங்கள் தோன்றும். கருத்து ஒற்றுமை சிறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீ செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரியான குறை பேசிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதை இந்த நாளில் கொஞ்சம் ஒத்தி போட்டுட்டு நிம்மதியை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இந்த நாளில் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை நோக்கி நடைபயணம் துவங்கும். நீண்ட நாட்களாக வராது போன பணம் கூட உங்கள் பக்கத்துக்கு வந்து சேரும். உறுதியாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா கைகுளிர பணம் வந்தது, இது என்ன பண்ணலாங்கிற யோசனை வருகிற அளவுக்கு நல்ல நாளாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளை பொறுத்தளவு மிக சிறப்பு செய்திகள் ஏராளமாக வரக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உத்வேகமான நாள். உழைப்பதற்கு தயார் என்று சொல்லக்கூடிய மன ஓட்டங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும். உங்கள் சந்திரனும் சந்திராஷ்டமத்தை விட்டுட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு நாள். கடந்த 2-3 நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்குகிற ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய கடப்பாடு கட்டாயங்கள் நிறைய இருக்குது. அதிலையும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் அற்புதமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். அரசு பணிகளில் இருக்கக்கூடியவங்க, பெரிய அதிகாரங்களில் இருக்கக்கூடியவங்க, பொதுநலம் சார்ந்து வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒன்றில் கமிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேன், இல்லை ஒருத்தரை பார்த்து பேசிட்டு வந்தேன், இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்கள் பொழுதுகள் உங்களுக்கு நலமுடைய பொழுதுகளாக இருக்கிறத பார்க்க முடியும்.
அவிட்டம் நட்சத்திரத்தின் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் ஊர்வழி செல்லுவது, நீண்ட தூர பயணங்கள், குலதெய்வ வழிபாடு, சொந்தங்களை பார்ப்பது, இப்படிப்பட்ட ஒரு தகவலோடு கூடிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தாராள மனப்பான்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். மனசு சந்தோஷப்படும், ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு குதூகூலம் பிறக்கும், ஒரு விதமான இருந்து வந்திருக்கக்கூடிய தோல்வி மனப்பான்மை, பயமெல்லாம் உங்களை விட்டு போகும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகவலும் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தின் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய செய்திகள் உண்டு. நீண்ட தூரத்து தகவல் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும், அல்லது நீண்ட தூரங்களுக்கு செல்ல வேண்டிய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பார்க்காத உறவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நலம் பயக்கின்ற செய்திகளை சொல்லுவார்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர் மூலமாக அனுகூலங்களை பெற முடியும், மூத்தோர் மூலமாக அனுகூலங்களை பெற முடியும், பெற்ற பிள்ளைகளின் மூலமாக அனுகூலங்களை பெற முடியும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கருதப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, ஓய்வெடுக்கிறது, ஒரு கார் வாங்கட்டுமா, ஒரு வீடு வாங்கட்டுமா, இந்த லோனை எப்படி கட்டுறது, சீக்கிரம் கட்டிட்டு எப்படி இன்னொன்றுக்கு போகலாம், இப்படிங்கிற ஒரு கற்பனாவாதியான ஒரு திங்கிங் எல்லாம் இந்த நாளில் இருக்கிறத பார்க்க முடியும். மொத்தத்தில் இது எப்படி பார்த்தாலும் ஒரு பயனுள்ள ஒரு நாளாக இருக்கிறத பார்ப்பீங்க. மீனம் ராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டடாக ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. பணப்பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாமல் நீங்கள் தவிர்ப்பதற்கு முடிவு பண்ணணும். கொஞ்சம் போல் வச்சுக்கிட்டு பெரிய ஆசைப்படுறது, இதை வச்சு அப்படியே ஆரம்பித்தா இது போய் அங்கே நிற்கும்னு கணக்கு போடுறது, இதெல்லாம் வேண்டாம். இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்வாழ்க்கையை உருவாக்கி கொள்வோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்படிப்பட்டதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நாளில் பெரிய குறைகளோ, குற்றங்களோ, தடுமாற்றங்களோ வர வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த பொழுதில் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழணுமே தவிர அகலக்கால் வைக்கிறது, இருக்கிறத யாருக்காவது கொடுக்கறது, ஹெல்ப் பண்ண போகிறது, யாருக்காவது இப்போ ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா துடுக்கான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மன உத்வேகங்கள் இருக்கும். யாரென்று தெரியாத, நட்புக்கு அப்பாற்பட்ட தூரத்து செய்திகள், தூரத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, உங்களுடைய உத்வேகத்துக்கு துணை நிற்பது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் அளவறிந்து செல்லுவது நலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கவலைகள் வருவது போல தெரியும். காரணமின்றி மனம் கவலை கொள்ளும். யாருமே என் கூட ஒத்து வரல, எனக்கு எதுவுமே சரியாக வரல, இப்படின்னு கொஞ்சம் மனப்புழுக்கம் ஏற்படுவது போல் தெரியும். இதெல்லாம் இந்த பகல் பொழுதுல தான். நைட்டில் தூங்கி எழுந்திங்கன்னா மறுநாள் சரியாக போயிடும். அதனால் பெரு வருத்தங்கள், பெரிய குறைகள், இதை நினைத்து வருத்தம் கொள்ள தேவையில்லை. கண்டிப்பாக இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே உங்களுக்கு இருக்கட்டும். நேயர்களே, இதே போல் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.